ஷாபாடா. என்ன அப்படி பாக்குற? உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு ஒரு சாங் சூப்பரா விட்டாருல்ல தலைவர். ஆமா, அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பாட்டுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணோம்ல. ஆமா, அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான ஒரு அஃபிஷியல் வந்து அவருடைய ஆக்டர் விஜய் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியிலே வந்து ஓப்பன் அவரோட ஐடியிலேவா? வேற யாரோட ஐடியில விடுவாங்க? புதுசா என்னடி பேச்சு பேசுற? அவரோட ஐடியில தான் அவங்க ஒரு சாங் விடுவாங்க. ஏன்னா அவரோட ஐடியை வந்துட்டு பார்த்ததே இல்லைங்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல, அவர் ஏதாவது சின்னதா ஒரு போஸ்ட் போட்டாலே பயங்கரமா இது பண்ணுவாங்க. இந்த சாங் எப்படி தெரியுமா? ஏற்கனவே அந்த சாங் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த சாங் எப்படி இருக்கும் தெரியல. பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. பார்த்துட்டு வந்துருவோம். அவ விட லைட்டா டிஸ்கஸ் முடியும். ஓகே, போடுங்க போடுங்க போடுங்க. விசில் அடிக்க ரெடியா? வரலாறு எழுதுங்க, எழுது. சின்ன விசில் படகுலாம் ஒன்னு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுதுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன வித்துடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்கா மாட்டேன், விழி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா நான் தன்னந்தனியாளு. ஏய் நம்ம தளபதி வாய்ஸ் கொஞ்சம் நவுந்தேனா இங்க எட்ட கோடி பேரே. நல்ல பாஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா போற நீ விசில் கடி ஓட்டே. அண்ணா இருக்கா? நரல போட்டு கேட்டு ஏய் சமைய லிரிக்ஸ் எழுதிருக்காங்க பாரு. இதெல்லாம் ஏ சின்ன மிஸ் மாசா கொடுத்துட்டாங்க. விசில் சின்ன பெரிய பிளஸ். வேற எதுவும் கொடுக்காம பணம் மரம் தென்னை மரம் அது எப்படி சொல்லி பணம் மரத்துக்கு போடுங்க அவங்க கேட்க வேண்டியதான். பெரிய பிளஸ். இழந்து வர இப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம இதை பார்க்குறோம் இல்லை? பெரிய விஷயம். எம்பட்டு கூட்டம் இருக்கு சாமி. காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. செம்மையா இருக்கு. சத்தமாகும் தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடைமாறு
கிளைமேட்டே நல்ல படத்துல வர மாதிரி செமையா இருக்கு. நான் தன்னந்தனியாளு நீ ஏழ நம்ம பாரு தன்னந்தனி யாரு இன்னும் ஏளனமா பாரு. கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு கோடி பேரு கொஞ்சம் நவுதெல்லாம் இங்க 8 கோடி பேர் பா லிரிக்ஸ் அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு விவேகா தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ விசில் கடி ஓட்ட அடி 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 புலிகளுங்க வராதே புலிகளுங்க வராதே நடவடிக்க வராதே நகர் 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 புலிகளுங்க வராதே பிடித்தொடங்க வராதே மக்களை வெல்ல வச்சாதான் பவர் 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 கல்படுத்து வச்சோமே நெருப்படுத்து வச்சோமே அடக்குமுறை அடியாக்கும் விரல் 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 மீண்டும் மீண்டும் ஏமாக்கும் அரசியல்ல நீ மாற்றும் வாய்ப்பு வந்தா நீ போடு விசில் 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 பெருசு இல்லை அதான் கேம்பெயின் சாங்ல நான் தன்னந்தனியாளு நீ ஏழ நம்ம பாரு கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு கோடி பேரு நிரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு பாரு நீ விசில் கடி ஓட்டு கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது உங்க விஜய் நான் வரேன் வரேன் விசில் அடிக்க ரெடியா ரெடிதான் டெண்டி இருங்க பேசி முடிக்கிறது பாட்டு. அவ்வளவுதான் ஃபினிஷிங் அந்த அது யார் எழுதுனாங்க என்னன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற ஆமா, பார்த்துருவோம். யார் எழுதியிருக்காங்க யார் பாடியிருக்காங்க. விசில் அடிக்க ரெடியா ரெடி ரெடி அவ்வளவுதான். இல்லப்பா அந்த இதுல வராது. டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வராது, யூடியூப்ல மட்டும் தான் வருமா? So, ஓகே, ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்கு, ஒரு முன்னாடி female voice வந்து மெலோடி அப்படியே மெலடி மாதிரி போயிடுச்சு. மத்தபடி நம்ம தளபதி இதுவே அப்படிங்கிறது ஆமா. இப்போ ரீசெண்டா நான் ஒரு இது பார்த்தேன், உங்க இவரோட தளபதியோட சாங் எதுவுமே போட்டு ஸ்கூல் ஆனுவல் டேல எல்லாம் பிள்ளைங்க போட்டு டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பாடலாம் விடுவாங்க, இது பிரச்சாரம் இவங்களோட ஓன் ஐடியில own போறதுனால idea பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் வேணா அதெல்லாம் பண்ணலாம். ஸ்கூலுங்கிறது அது குழந்தைங்க படிச்சுட்டு வர ஸ்டேஜ்ல இது மாதிரிலாம் போடக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. அது ஓகே. ஒருவேளை நாளைக்கு நான் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு பண்ணுற சில நல்ல விஷயங்கள்லாம் பெரிய பாப்புலர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பள்ளி இதில் வந்துடும். இதில் வந்துடும் புக்ல பாட புத்தகத்துல. இன்னைக்கு எப்படி எம்ஜிஆரை பற்றி படிக்கிறோம், கலைஞரை பற்றி படிக்கிறோம், அண்ணாவை பற்றி படிக்கிறோம். அது மாதிரி அவரும் ஒரு காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. எனிவே எனக்கு வந்து எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தான் ஒரு மாற்றம், பெரிய ஒரு மாற்றம் வரணும், அது மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் தலைவர் இன்றி இன்னும் 1 மந்த்ல தெரிஞ்சு போயிடும் அந்த மாற்றம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. தமிழ்நாட்டுல ஆனா அந்த மாற்றம் வராம இருக்கிறதுக்காக எவ்வளவுதான் பண்றாங்க சான்ஸே கிடையாது. மேபி இந்த இடத்துல வந்து தளபதி இல்லாம வேற யாரா இருந்தாலும் தெளிக்க ஓடிடுவாங்க. எப்ப முடியலப்பா சாமி, நான் 200 கோடி எங்க இருக்கு, நாங்க லிரிக்ல எல்லாமே அந்த டீடைலிங்கா இருக்காங்க. எல்லாமே எழுந்து வரான் லிரிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன லைன்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏளனமா தனியால வர்றேன், ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் தள்ளி நின்னா 8 கோடி பேர் எனக்கு. அது அல்டிமேட். நல்லவங்க வாழ்றதுக்கு விசில் சத்தம். ஐயோ நல்லா இருந்துச்சு. அதான் காவலர்கள் கையில தான் விசில், திருடங்களே இருக்காது, ஏன்னா மாட்டிடுவான்ல. அதெல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு, லிரிக்ஸ் சூப்பரா இருக்கு, அந்த டியூன் நல்லா இருக்கு, தளபதியோட வாய்ஸ் செம்மையா இருக்கு. இப்ப நடுவுல அவரோட வாய்ஸ் வச்சிருக்காங்க, எண்டிங்ல வந்துட்டு வருது, நல்லா இருக்கு. விஷயம் ஷெட்யூல்லயே அவர் பாடி இருக்கிறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அது இன்னைக்கு நினைச்சு பாருங்க. ஆனா இது கொஞ்சம் ரீச் ஆகும். இப்ப அப்படி பார்க்க போனா அவங்க இப்ப ஆளுங்கட்சி அவங்களுமே வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டுதானே இது பண்றாங்க. சொல்லப்ப என்னன்னா ஆளுங்கட்சியா இருந்தானா தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து பாடிட்டு இருக்காரு. அவங்க பாடல, நான் பாடுறதுக்கு சொல்ல வரேன். இல்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு மக்கள் கிட்ட ரீச் பண்றது ஈஸியா இருக்கும்னு பண்றாங்க. அதனால அவருமே ஒரு பாட்டு போட்டு, அது வந்து கட்சிக்காக உள்ள சாங். உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது சொந்த வீட்டுக்காக போட்டதா? இது வந்து கேம்பெயின்காகவே பண்ணது.
சரி எனக்கு ஓவரால் சாங் பிடிச்சிச்சு, விட்டுருங்க. அரசியல் இன்னும் நீ நிறைய கத்துக்கணும்லே. எனக்கு நானே எனக்கு ஏதாவது தெரிஞ்சதை வச்சு நான் பேசுறேன் சாமி, தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க, அவ்வளவுதான். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. வேற என்ன சொல்றது, நிறைய சொல்லலாம். இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஆமா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்குலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா, அதை கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். பாய்.